கலரிக்கலாம். அடுத்து நம்ம 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலக்கிக்கலாம். இந்த கேப்பில் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து மழை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கிரேவியாக பண்ணுறதுனால தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாம். கேப்பில் கொத்தமல்லி கீரை வெட்டிக்கலாம். குழம்பு வந்து இப்போ நுரைக்கட்டிச்சு. அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டை நம்ம போட்டுக்கலாம். இதோட வரமிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகா போட்டால் குழந்தைக்கு ரொம்ப வயிறு எரியும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம்.